நாம் இந்த காணொளியில் ஒரு அழகான கற்பனை கதையைத்தான் கேட்க போகிறோம். 2 உயிர் தோழர்கள், நீருக்குள் இருக்கும் நீர்நங்கை, இவர்களை சுற்றிய ஒரு அழகான வியக்கத்தக்க ஒரு கதையை நாம கேட்கலாம் வாங்க. தமிழ் மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை 2 பதிவுகளா பதிவிடலாம் அப்படின்னு நினைச்சு பதிவிட்டிருக்கேன். முதல் பகுதி கதையை கேட்கலாங்களா? வைகா அப்படிங்கிற ஒரு நாட்டை வைவேல் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்துட்டு வந்தான். அந்த மன்னனுக்கு ஒரு அமைச்சர் உற்ற தோழனா இருந்தாரு. அவர் பெயர் அறிவுக்கடல். மன்னனுக்கு 18 வயது ஆன ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் மானவேல். அதே போல அமைச்சருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் என்னன்னா வான்மதி. மன்னன் மகன் மானவேலை விட அமைச்சருடைய மகன் வான்மதி 2 வருடங்கள் சிறிய வயதா இருந்தான். இளவயது முதலே மானவேலும் வான்மதியும் ஒளியும் நிழலும் போல இணை பிரியாத தோழர்களா வளர்ந்துட்டு வந்தாங்க. மானவேலின் வீர துணிச்சல் கண்டு எல்லோருமே அவனை பாராட்டுவாங்க. ஆனா அந்த பாராட்டில் சிறிது கவலையும் இருந்துச்சு. ஏன்னா எதையும் ஆராயாமல் செய்யக்கூடிய துணிச்சல் அவனிடம் இருந்துச்சு. ஆனா வான்மதியின் அமைதியும் நுண்ணறிவும் இந்த கவலையை தீர்க்கும் விதமா நல்ல மருந்தா இருந்தது. ஏன்னா வான்மதி உடன் இருக்கும் வரை மானவேல் பற்றிய பயம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு மன்னன் அடிக்கடி அமைச்சரிடம் சொல்வார். மைந்தனை மன்னன் பாராட்டுவது கேட்டு அமைச்சர் முகம் மகிழ்ச்சி கடல குளித்தெழும். மானவேல் அடிக்கடி தன் நாட்டு எல்லை கடந்து காடு மேடுகளில் வேட்டையாடி வந்துட்டு இருந்தான். அமைச்சன் மகன் வான்மதியும் அவனுடனே போவான். ஒரு நாள் அவர்கள் ஆனைக்காட்டுல நெடுந்தொலைவு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா இருள் காட்டை சூழ்ந்துருச்சு. எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. தங்குமிடம் தேடி எந்த திசை போகுது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியவே இல்லை. எப்படியோ காட்டுக்குள்ள இருட்டுல தட்டு தடுமாறி போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு பாழடைந்த தெப்பக்குளம் ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதை சுற்றி நெடுந்தொலைவு மரம் செடி கொடிகள் எதுவுமே இல்லை. ஆனா குளத்துக்கு அருகில மட்டும் மிகப்பெரிய ஒரு மரம் இருந்தது. அதுல ஏறி இருந்து இரவை கழிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. குதிரைகளை அவங்க அடிமரத்துல கட்டுனாங்க. மரத்தின் பெருங்கிளைகளுக்கிடையே வாய்ப்பான இடம் தேடி உட்கார்ந்துட்டாங்க. தூக்கம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒருவர் முதுகில் ஒருவர் புதிர் போடுவதும் அதை முதுகிலேயே விடுவிப்பதுமாய் இருந்தாங்க. அத்தோட கண்ணயர்ந்தாலும் விழாதபடி ஒருவரை ஒருவர் மேல் துண்டுகளால மரத்தோட இறுக்கி கட்டிரு. இப்படி இருக்கையில நள்ளிரவுல இருவர் கைகளுமே சோர்ந்து போயிருச்சு. கண்ணிமைகள் அப்படியே தம்மையும் அறியாம அவங்க கண்களை மூடிடுச்சு. நல்லா தூங்கிட்டாங்க. அந்த சமயம் திடீர்னு கடல்ல அலை எழுவது போல ஒரு பேரிரைச்சலான ஒரு சத்தம் கேட்டுச்சு அவங்களுக்கு. இருவரும் அதனால திடுக்குன்னு விழிச்சிட்டாங்க. குளத்தின் நீர் கொந்தளிப்பது போல கொந்தளிச்சு கொண்டிருந்துச்சு. அந்த இருட்டுல அதன் நுரைகளுடைய குமரல் பயம் தருவதா இருந்துச்சு. மானவேலும் வான்மதியும் அந்த சத்தம் வரும் திசையை நோக்கி பார்த்தாங்க. இருட்டுல தீ பிழம்பு போல ஒரு கரிய உருவம் ஒண்ணு நீர் நடுவுல குளப்பரப்பை துளைச்சு வந்துச்சு. அது குளக்கரையை நோக்கி நீண்டு கொண்டே இருந்துச்சு. அந்த குளத்தை தாண்டியும் அது வளர்ந்துகிட்டே போனது. உருவில் பாதி கரை மீது வந்த உடனே திடுமென ஒரு செம்மையான ஒரு ஒளி தோன்றியது. நீரும் கரையும் அவற்றுள்ள பொருள்களும் பட்ட பகலில் தெரிவது போல தெரிஞ்சிச்சு. அதே சமயம் உருவின் கோர வடிவமும் நன்றாகவே அவங்களுக்கு கண்ணுல பட்டுச்சு. அது எப்படி இருந்ததுன்னா 2-3 முழம் குறுக்களவும் 100 முழத்துக்கு மேல நீளமும் உள்ள ஒரு செம்மையான பாம்பா இருந்தது. அந்த செம்மையான ஒளிக்கு காரணமா இருந்தது அதனுடைய மூக்கில் இருந்த செம்மணி. அந்த செந்நாகம் அந்த மரத்துக்கு கீழே வந்துச்சு. வந்து அந்த செம்மணிய கீழே போட்டுட்டு அதை சுற்றி வட்டமிட்டுச்சு. இதைய பார்த்த இளவரசனுக்கும் அமைச்சர் மகனுக்கும் அப்படியே பயம் அப்படியே கவ்வி பிடிச்சிருச்சு. என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி உள்ளூர நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பயந்தது தவறில்லை. ஏன்னா தூங்கி கொண்டிருந்த குதிரைகள் செந்நாகத்தின் கண்கள்ல பட்டுடுச்சு. தூங்கி கொண்டிருந்த குதிரைகள் தூங்கிய வண்ணமே இருக்க செந்நாகம் அவைகளை அப்படியே விழுங்கிவிட்டது. குதிரைகளின் எலும்புகள் நொறுங்கும் அரவம் மட்டும்தான் அந்த நண்பர்களுக்கு காதுல கேட்டுச்சு.
செந்நாகம் மரத்தின் மேல் இருக்கும் நம்மையும் கவனித்து விடுமோ அப்படின்னு அவங்க பயந்தாங்க. அதனால் அவங்க மூச்சு விடக்கூட துணியவே இல்லை. செந்நாகமும் பசியின் முதல் அலை தீர்ந்தது போல மெல்ல மெல்ல மரத்துக்கு அந்தப்புறமாக நகர்ந்து போனது. இப்போதும் அது செம்மணி மீது ஒரு கண்ணாகவே சுற்றி சுற்றி வட்டமிட்டது. ஒவ்வொரு சுற்றிலும் வட்டம் பெரியதா இருந்துச்சு. பாம்பு நெடுந்தொலைவு போயிடுச்சு. 2 நாழிகை நேரம் ஆயிடுச்சு. பாம்பு கண்ணு கெட்டாது மறைந்து போயிடுச்சு. ஆனா செம்மணியின் ஒளி மட்டும் எங்கும் பட்ட பகலா அப்படியே வெளிச்சமா இருந்தது. அந்த செம்மணியை பார்த்த வான்மதி, ஆஹா, எத்தகைய ஒளிமிக்க மாணிக்கம்! அதிலும் நாகமாணிக்கம்! அகலுலகின் செல்வத்தை விட அரிய செல்வம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு வாய் விட்டு சொன்னான். வான்மதி வாய்க்குள்ளாக தனக்குத்தானே தான் இதை சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் வாய் மூடும் முன் மானவேல் தன் கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். பரபரவென மரத்திலிருந்து இறங்கினான். பாம்பின் பார்வையில் படாதவாறு மரத்துடன் மரமாக கீழ் நோக்கி இறங்கினான். நிலத்தோடு நிலமாக மரத்தடியில் தவழ்ந்து போனான். இறந்த குதிரைகளின் லத்திகளை திரட்டி கொண்டு வந்து மளமளவென மரத்து மேல ஏறினான். வான்மதி இளவரசனின் திடீர் செயலை பார்த்து திகைச்சான். ஆனா அவனை தடுப்பது வீணாகும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அவன் போக்கிலேயே விட்டு அவனை பாதுகாப்பதிலேயே அவன் குறியாக இருந்தான். இளவரசன் போக்கையே அவன் வெளுத்து கண்மூடாம பார்த்திருந்தான். அவன் செயலின் குறிப்பையும் அவன் அறிந்து கொண்டான். மானவேல் செம்மணி மாணிக்கம் கிடந்த திசையிலுள்ள ஒரு கிளையில ஊர்ந்து போய் அமர்ந்துகிட்டான். மாணிக்கத்துக்கு நேர் மேலே சென்றதும் லத்தியை அதற்கு நேராக போட்டான். ஒரு கணத்துல ஒளி மறைஞ்சிடுச்சு. இருள் சூழ்ந்துருச்சு. இளவரசன் தான் பற்றிய கிளையில் ஊர்ந்து சரேல் என்று தன் இடம் வந்து சேர்ந்தான். வான்மதி அவனை எதிர்நோக்கி இருந்து அவனை உடனே கிளையுடன் சேர்த்து பரவரவென்று கட்டி வச்சுட்டான். இதற்குள்ள மறுபடியும் ஒரு பேரிரைச்சலான சத்தம் கேட்டுச்சு. இந்த தடவை அந்த செம்பாம்பின் சீறிக்கொண்டு வரும் சத்தத்தை அந்த சத்தம் குறித்தது. அது மரத்தை விரைந்து விரைந்து சுற்றியது. ஆனால் செம்மணி கிடந்த இடத்தருகே கூட அது செல்லவில்லை. அதை சுற்றி நால் புறமும் வந்து வந்து திரும்பி திரும்பி போனது. மானவேல் எதிர்பார்த்தபடி அந்த குதிரை லத்தியின் வாடை செந்நாகத்துக்கு ஒரு பெருந்தடையா இருந்துச்சு. அது செம்மணியை மீண்டும் பெற முடியாமலேயே தலையை மண்ணில் அடித்து அடித்து உயிரை விட்டது. விடியும் வரை நண்பர்கள் இருவரும் மரத்திலேயே இருந்தாங்க. பொழுது புலர்ந்தவுடன் சிவந்த நாகத்தின் உடல் மரத்தடியில் அசையாது கிடப்பது பார்த்தாங்க. அதன் தலை சிதறி நீல குருதி எங்கும் பரவி இருந்துச்சு. அவங்க 2 பேரும் மெல்ல இறங்கி வந்தாங்க. முதல்ல நாகத்தின் உடலை அவங்க ஆழ்குழி தோண்டி புதைச்சாங்க. அதன் பின்னாடி அவங்க செம்மணி மாணிக்கத்தை எடுத்து நீரில அலம்புனாங்க. பகலில் கூட அதன் செவ்வொளி நெடுந்தொலைவு ஒளி வீசியது. அது குளத்தின் நீல நீர்ப்பரப்பை கிழித்து அதன் அடியிலுள்ள நுண்மணலை கூட தெளிவாக காட்டுச்சு. நீரின் அடித்தளத்தில் அவர்கள் கண்ட காட்சி அவங்களுக்கு ஒரே வியப்பளித்தது. அதில் பூம்பந்தர்கள் மலர் பண்ணைகள் அடங்கிய ஒரு பூங்காவே தெரிந்தது. என்னங்க, கதையை கேட்டீங்களா? அந்த நீருக்கடியில இவ்வளவு அழகான காட்சிகள் தெரிந்தது இல்லையா? அதுல என்னென்ன தெரிந்தது? அவர்கள் அந்த நீருக்கடியில் சென்றார்களா அப்படிங்கிறத அடுத்த பதிவுல கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்க மறந்துடாதீங்க. கேளுங்க. நன்றி.